பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எக் ஷெல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மல்டி கலர் கேண்டில் ரெடி பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு எக் ஷெல் முட்டை ஓடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நான் ரெடி பண்ணி காமிக்கல, பட் அதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு டீ கப்பில் அதுக்கப்புறம் ஜூஸ் கப்பில் இதிலெல்லாம் கூட நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக் ஷெல் வந்துட்டு எடுத்துக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். காய வச்சு எடுக்கலாம் அப்படின்னா இந்த முட்டை ஓடு ரிமூவ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும், அதனால தான் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் முட்டையில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கும், ஒன்று வந்துட்டு ஃப்ளாட்டான எட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ளாட்டான எட்ஜில் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி முட்டையை வந்து உள்ளே இருக்க முட்டை கரு வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பென் யூஸ் பண்ணி அந்த கூர்மையான பகுதியில் ஒரு குட்டி ஓட்டை போட்டுக்கோங்க. தென் வந்துட்டு ஒரு மெழுகுவத்தி ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த திரி மட்டும் நமக்கு செப்பரேட்டாக கிடைக்கும். அதை அழகாக வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த திரி மட்டும் நம்ம எடுத்துட்டோம். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஓட்டைக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த திரியை வந்து விட போகிறோம். இந்த மாதிரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பென் யூஸ் பண்ணி ஹோல் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த எட்ஜை வந்து நம்ம இப்போ மறைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு டேப் எடுத்துக்கிறேன். எந்த மாதிரி டேப் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஹோல்ஸ் மறையிற மாதிரி இப்படி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இஃப் சப்போஸ் நல்லா மறைக்கல அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த மெழுகு ஒழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு 2-3 டேப் கூட இந்த மாதிரி போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பேக் சைடு இந்த வழியாக தான் நம்ம இப்போ மெழுகு வந்துட்டு ஊற்றிக்க போகிறோம். இப்போது எக்ஷெல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மெழுகு ரெடி பண்ணலாம். இப்போது மிச்சம் இருக்கிற எல்லா கேண்டில்ஸையுமே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்துட்டு வேஸ்ட் கேண்டில் வந்துட்டு பழசு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ரௌன் கலர் வந்து எடுத்துக்கிறேன். அந்த கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு க்ரையான் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு டம்ளரில் ஒரு 4-5 குட்டி பீஸ் மெழுகு போட்டு கொஞ்சோண்டு க்ரையான்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். தென் டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை நம்ம இப்போ உருக்கி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த டம்ளர் இப்படி வச்சோம் அப்படின்னா ஒரு 1 மினிட்லேயே வந்துட்டு இது நல்லா வந்து தண்ணி ஃபார்மில் வந்துட்டு நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை அப்படியே வந்து உருக்கி எடுத்துக்கிறேன். இப்போ உருக்கி எடுத்தாச்சு. தென் ஒரு மோதிரம் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வைக்கிறதுக்காக. ஏதாவது ஒரு டப்பாவோட மூடி அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கலர் நான் அந்த மாதிரி கொஞ்சோண்டு வந்து ஊற்றிக்கிறேன். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம அடுத்த கலர் வந்துட்டு ஊற்றணும். நல்லா வந்துட்டு ட்ரை ஆகணுங்க, அது மெயினான விஷயம். இப்போது அடுத்தடுத்த கலர்ஸ் வந்துட்டு லைனாக நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள். இப்போ நிறைய கலர்ஸ் ஊற்றிட்டேன். இது நல்லா காய வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த டேப் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தென் இந்த முட்டை ஓடை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் மெழுகெல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த முட்டை ஓடு நல்லா காஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு நம்ம உரிச்சு எடுத்துடலாங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் தண்ணி பதத்தோட கழுவுனதோடு அப்படியே வந்துட்டு நீங்கள் மெழுகு ஊற்றினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு உரிச்சு எடுக்க முடியாது. ஸோ அதனால் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மெழுகு ஊற்றிக்கோங்க. தென் அதே மாதிரி இந்த மெழுகு எல்லாமே நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக உரிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு உரித்து எடுத்துட்டேங்க. இந்த பின்னாடி இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற இந்த திரியை வந்துட்டு கட் பண்ணிடலாம். மேலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா திரி இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா இல்லை, கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, அதனால் நான் கட் பண்ணல. இப்போ அவ்வளோதான், ஒரு பியூட்டிஃபுல்லான மல்டி கலர் கேண்டில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு டீ கப்பில் ரெடி பண்ணினேன். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டீ கப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த திரியை மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மெழுகு ஊற்றின மாதிரியே தான் நான் வந்துட்டு மெழுகு ஊற்றியிருக்கேன். நல்லா காய வச்சதுக்கப்புறமா வந்து அந்த டீ கப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்.
சும்மா பிரித்தோம் அப்படின்னாலே அது வந்துட்டு ரிமூவ் ஆகி வந்துடும். அவ்வளோதான். 2 கேண்டில் வந்துட்டு நான் ரெடி பண்ணேன். 2மே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த கலர் காம்பினேஷனும் சரி, இந்த ஐடியாவும் சரி உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். உங்கள் அபிப்பிராயம் எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.